சென்னை கோயம்பேடு சிவன் கோவில் வடக்கு மாட வீதியில் ரோடு ரோலர் இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் பாஸ்கர் ராஜா என்ற மாற்றுத்திறனாளி உடல் நசுங்கி உயிரிழந்தார். பாஸ்கர் ராஜா தனது மனைவி சாந்தலட்சுமியுடன் நின்று கொண்டிருந்த போது அங்கு சாலை போடும் பணியில் இருந்த ரோடு ரோலர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியது. இதில் பாஸ்கர் ராஜா உடல் நசுங்கி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் வெங்கடேசன் தப்பிச் சென்று விட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் ஒப்பந்ததாரர் பாலாஜியிடம் விசாரித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தற்போது ரோடு ரோலர் எந்திரத்தின் ஓட்டுநர், மேற்பார்வையாளர், ஒப்பந்ததாரர் பாலாஜி ஆகியோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை கண்காணிக்க தவறிய 120வது வார்டு உதவி பொறியாளர் வீரராகவனை சென்னை மாநகராட்சி சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே 2 பேருந்துகள் மோதிய விபத்தில் 42 பேர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னையன் சத்திரம் அருகே தனியார் நிறுவன பணியாளர்களை ஏற்றி சென்ற பேருந்து முன்னால் சென்ற மற்றொரு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 42 பேர் காயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.